கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். சங்கீதம் 129 4வது வார்த்தையை நாம் தியானிப்போம். கர்த்தரோ நீதி உள்ளவர், துர்மார்க்கனுடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்போது சொல்வதாக. துர்மார்க்குடைய கயிறுகளை அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்போது சொல்வதாக. கர்த்தர் துர்மார்க்குடைய கயிறுகளை அறுக்கிறார். நம்ம அநேக முறை அநேக கட்டுகளை கட்டப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய கட்டுகளை அவர் அவிக்கிறார். கயிறுகளை குறித்து நம்ம அநேக விதமான கயிறுகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சுருக்கமாக சில கயிறுகளை குறித்து உங்கள் மத்தியில் பேச பிரயாசப்படுகிறேன். லூக்கா 13வது அதிகாரத்தில் சில வார்த்தைகளை நாம் கவனிப்போம். லூக்கா 13வது அதிகாரம் லூக்கா 13வது அதிகாரத்தில் சில காரியங்களை பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த லூக்கா 13 11வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். 10வது வார்த்தையிலிருந்து வாசிப்போம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு ஓய்வு நாளில் ஒரு ஜப ஆலயத்தில் அவர் போதகம் பண்ணி கொண்டே இருந்தார். அப்போது 18 வருடமாய் பலவீனப்படுத்தும் ஆவையை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவள் எவ்வளவும் நேர்வக்கூடாத கூனியாய் இருந்தார். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தை அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஒரு பலவீனப்படுத்த ஆவி அந்த ஸ்திரீயை கட்டப்பட்டிருந்தார். அந்த வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், வேதம் சொல்கிறது. அவர் அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுவிக்கப்பட்டாய் என்று சொல்லி அவர் மேல் தம்ம கைகளை வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். 14வது வார்த்தையில, இயேசு ஓய்வு நாளில் சொசமாக்கும்படியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்திருக்க 6 நாள் உண்டு, அந்த நாட்கள் நீங்கள் சொசமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளே அப்படி செயலாகாது என்றார். கர்த்தர் அவனுக்கு பிரத்யேகமாக, மாயக்காரனே, உங்களில் எவனாகிலும் ஓய்வு நாள் தன் இறுதியாவது தன் கழுதியாவது தொழுவத்திலிருந்து அழைத்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தாகிய இவளை ஓய்வு நாளிலே இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதா இல்லையா? அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா சொல்லி கேட்கிறார். அப்போ சாத்தான் கட்டியிருக்கான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். இந்த 16 லூக்கா 13 14, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். கட்ட அவிக்கணும்னு சொல்றார். சில அநேக கட்டுகளை கட்டப்படுறாங்க. தேவன் கட்ட அவிக்கிறார். கட்டுகளை அவர் என்ன பண்றார்? உடைக்கிறார். 2 தீமோத்தேயு 2:9 பவுல் இப்படி சொல்கிறார், இந்த சுவிசேஷ நிமித்தம் நான் பாதகன் போல் கட்டப்பட்டிருக்கேன். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம், இயேசுக்குரிய சுவிசேஷ நிமித்தம் நான் பாதகன் போல் கட்டப்பட்டு இருக்கிறேன். கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமும் கட்டப்பட்டு இருக்கவில்லை.
ஆனா சாத்தான் நம்மளை கட்டுவான், ஆனா தேவ வசனத்தை கட்ட முடியாது சொல்லிட்டு உறுதியா சொல்றாரு பவுல். தேவ வசனம் தான் நம்மளை விடுவிக்கும், தேவ வார்த்தை தான் நம்மளை விடுவிக்கும், தேவ வல்லமை தான் நம்மளை விடுவிக்கும். ஆனா எல்லாத்தையும் கட்டுவான் சாத்தான், ஆனா வசனத்தை கட்ட முடியாது, சுவிசேஷத்தையும் கட்ட முடியாது. ஹல்லேலூயா. அதனால அப்போஸ்தலர் 2:24 சொல்றாரு, இயேசு மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. இயேசு மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது சொல்லப்பட்டது. மரணம் அவளை கட்ட முடியல இயேசுவை. அதனால கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னாக்கா, சில பேர் கட்டப்படுறோம். இயேசு சொன்னாரு, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த. அப்போ சாத்தான் ஒவ்வொரு கட்டுறான். ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? அப்ப கட்டிலிருந்து அவிழ்த்து வேண்டும். கர்த்தர் செய்தாங்களே நாம் செய்தாக நலமா இருக்கும். சில குடும்பங்களை கட்டப்பட்டிருக்காங்க, சில ஊழியங்களுக்கு கட்டுகள் இருக்கு, அநேக பிரச்சனை கட்டுகள் இருக்கு. அதனால தாவீது சொல்றாரு, தாவீது சங்கீதம் 141 சொல்றாரு, 9வது வார்த்தை, அவர்கள் எனக்கு கண்ணியின் சுருக்குகளும் அக்கிரமத்து சுருக்களும் என்னை விளக்கெரிச்சியும், அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமத்தின் சிக்குகளுக்கும் என்னை விளக்கெரிச்சியும். சங்கீதம் 141 அதே 10வது வார்த்தை, துர்மார்க்கன் தங்கள் வலையில் அகப்படுவார்கள், நானும் அதற்கு தப்பி கடந்து போவேன் சொல்ற. துர்மார்க்கனும் தங்கள் வலைகளில் அகப்படுவார்கள். சில பேர் அவங்களே வலை போட்டு அவங்களே மாட்டிக்குவாங்க, அவங்களே சூனியம் பண்ணி அவங்களே சூனியத்தை அவங்களுக்கு பாதிப்பு, கெடுதல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பாதிப்பு. எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான் என்ற வேதம் சொல்கிறபடி நம்ம நன்மை விதத்தை நன்மையை அறுப்போம், தீமை விதத்தை தீமையை அறுப்போம். துர்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்கள், நானும் அதுக்கு தப்பி கடந்து போவேன். அடுத்த சொல்றாரு சங்கீதம் 140, அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைத்தார்கள். அகங்காரிகள் எனக்கு கண்ணிகளையும் கயிறுகளையும் மறைவாய் வைத்தார்கள். வையோரத்தில் வலையை விரித்து எனக்கு சுருக்கு வைக்கிறார்கள். அநேகர் அப்படிதான் செய்யறாங்க மறைமுகமா. ஆனா நான் தப்பி கடந்து போவேன்னு சொல்றாரு, நானும் அதற்கு தப்பி கடந்து போவேன். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் பார்ப்போம். ஏசாயா புத்தகம் 5வது அதிகாரம் 5. ஹல்லேலூயா. 18வது வார்த்தை பார்ப்போம். ஏசாயா புத்தகம் 5:18. மாயின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டியின் வடங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் மாயின் கயிறுகளால் கட்டப்படுறாங்க, மாயான கயிறுகள். அவங்களுக்கு தெரியாது, கண்ணுங்களுக்கு தெரியாது. அதை மறைவாக வைக்கிற ஒரு கண்ணி.
மாயின் கயிறுகள் சொல்லப்பட்டிருக்கு. மாயான கயிறுகள். மாயின் கயிறுகளை அக்கிரமத்தையும் வண்டியின் வடங்களால் பாவத்தையும் ஈர்த்து கொண்டு வந்து நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிருகை சீக்கிரமாக நடப்பிக்க கடட்டும் என்றும் இஸ்ரவேலின் பரிசுடைய ஆலோசனை நாம் அறியும்படி அது சமீபத்து வருத்தம் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. மாயின் கயிறுகளாக கட்டப்படுகிறாங்க. அடுத்து பாருங்க, நீதிமொழிகள்ல பார்ப்போம். நீதிமொழிகள் 5வது அதிகாரம். நீதிமொழிகள் 5வது அதிகாரத்தில் 22வது வார்த்தை வசனத்தை நாம் பார்ப்போம். துர்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும். துர்மார்க்கனை அவர்களுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும். தான் பாவ கயிறுகளால் கட்டப்படுகிறான். தான் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் துர்மார்க்கனா அவங்க பாவத்தாலே அவங்க கட்டப்படுறாங்க, தங்கள் அக்கிரமத்தால் கட்டப்படுறாங்க. அடுத்த வார்த்தை நம்ம கடந்து போவோம். சுருக்கமாக, இது பெரிய சப்ஜெக்ட் இருந்தாலும் சுருக்கமாக நான் பேசுகிறேன், விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் பைபிள் படிக்கும் போது உங்களுக்கு அது புரியும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தாக்கா யோபு 36:8. யோபு 36:8 வாசிக்கும். யோபு அதிகாரம் 36:8. அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரத்தின் கயிறுகளாக கட்டப்பட்டிருந்தாலும், உபத்திர கயிறுகள், ஆண்டவன் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கன்னா உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னாரு. சில வீட்டில் பாருங்க உபத்திரங்கள் நிறைய இருக்கும், சிலருக்கு உபத்திரங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் சங்கீதக்காரன் நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு. உபத்திர கயிறு, சிலருக்கு உபத்திர கயிறால் கட்டப்பட்டிருப்பாங்க, அதெல்லாம் தேவன் விடுவிப்பார். சங்கீதம் 123:4 படி நீங்க சொல்லுங்க. மார்க்குடைய கயிறுகளை கர்த்தர் அறுத்தார் என்று சொல்லுங்க. நீங்க சொல்லுவண்ணமாக அது அறுக்கப்படும். அடுத்த கயிறை நாம் பார்ப்போம். இது பாவ கயிறு. நீதிமொழிகள் 5:20 சொல்லப்பட்ட பாவ கயிறு. யோபு 36:8 உபத்திரத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டாங்க. சில பேர் உபத்திரத்தின் கயிறுகளால் கட்டப்படுறாங்க. பிரசங்கி 12:6 வெள்ளி கயிறு சொல்லப்பட்டு, அது பெரிய சப்ஜெக்ட். ஒரு நம் சரீரத்துக்குள்ள இருக்கிற எல்லா அவயங்களை குறித்து சொல்லும் போது அங்க வெள்ளி கயிறு சொட்டு. வெள்ளி கயிறு சொன்னாக்கா நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு அவயம் ஒரு கயிறா சொல்லப்பட்டு, அந்த பிரசங்கியாருடைய 12வது அதிகாரம் இன்னொரு சப்ஜெக்ட்ல பார்ப்போம். அந்த பெரிய சப்ஜெக்ட் அது. மனுஷன் மறிக்க முன்னே என்னென்ன நடக்குது சொல்லிட்டு பிரசங்க 12ல சொல்றாரு. அது மறைமுகமான வார்த்தைகள் இருந்தாலும் அது தியானிக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்து பார்த்தாக்கா அந்த வெள்ளி கயிறு. பிரசங்கி 7:26 வாசிப்போம். பிரசங்கி 7:26. பிரசங்கி 7:26 நான் வாசிக்கிறேன். கன்னிகளும் வளையமாகிய நெஞ்சமும் கயிறுகளுமாகிய கைகளுடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவர் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சற்குணமுள்ளாயிருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிக்கப்படுவான். சிறியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இங்க என்ன சொல்றது? கயிறுகளுமாகிய கன்னிகளும் வளையமாக நெஞ்சமும்.
அந்த நெஞ்சம் கூட சில பேர் கயிறு போல இருக்கும், கயிறால கட்டப்படுவாங்க. ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை நம்ம பார்ப்போம். ஜீசஸ். நியாயாதிபதிகள் 16. நியாயாதிபதிகள் புத்தகம் 16வது அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். இங்க சிம்சோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன சொல்லணும்? 16:8வது வார்த்தை. அப்போது பெலிஸ்தரின் அதிபதிகள் உலரா பச்சையான 7 அக்னி நாற்கயிறுகளை அவனிடத்தில் கொண்டு வந்து அவள் அவனை கட்டினாள். அவைகளால் அவள் அவனை கட்டினாள். அக்னி நரக்கயிறுகள் உலகத்தினுடைய ஆசையான கயிறுகள், உலக கயிறுகளால் கட்டப்படுகிறான். சிம்சோன் உலக கயிறுகளால் உலக ஆசையில் வந்துட்டான். சிம்சோனை உண்டாக்குன பெலிஸ்தரை அழிக்கிறது தான் தேவனுடைய சித்தம். அவனை உண்டாக்குனாரு. அவன் உலகத்தின் மேலே ஆசை வச்சனால, அந்த பெண் மேலே ஆசை வச்சனால உலக கயிறுகளை கட்டப்பட்டு அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு பலவிதமான சித்திரவதைக்கு ஆளாகிறான். அநேக கயிறுகளை கட்டப்படுகிறான் அவன். இருந்தாலும் கடைசியில தேவன் நோக்கி அவன் ஜெபம் பண்றான். ஒரு விஷயம் நினைத்தரலாம் ஆண்டவரை சொன்ன போது ஆண்டவர் அவனுக்கு மறுபடியும் பலத்தை கொடுத்தாரு, ஜெயத்தை கொடுத்தாரு. அதுபோல எந்த விதமான கயிறுகள் இருந்தாலும் தேவன் அதை கட்ட வைக்க வல்லவர். துர்மார்குடைய கயிறுகளை அறுத்தார் என்று சொல்லுங்க. எனக்கு விரோதமான கட்டப்பட்ட கயிறுகள் அறுக்கும் என்று சொல்லுங்க. அது உபத்திர கயிறாக இருந்தாலும் சரி, பாவ கயிறா, மாயான கயிறுகளாக இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய ஆசை பாச கயிறுகளாக இருந்தாலும் சரி. அந்த ஆண்டவர் லூக்கா 13:8 அந்த 18வது வார்த்தையில சொல்லப்பட்ட கீழே சொல்லப்பட்டு சாத்தானால் கட்டப்பட்ட அவர் என்ன சொல்ற? சாத்தானால் கட்டப்பட்ட கட்டுகளை அவிழ்க்க வேண்டாமோ சொல்றார். பார்ப்போம் மறுபடியும். அவர் சொல்றாரு 13:14 லூக்கா 13. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவித்து விட வேண்டியது இல்லையா? அப்போ சிலர் கட்டப்பட்டு இருந்தாலும் நம்ம கட்ட வைக்கணும். ஜபிச்சு ஜபம் பண்ணும்போது கட்டுகள் அவைந்துடும். ஹல்லேலூயா. அவள் கூனியாக இருந்தால் கொஞ்சம் கூட நிமிர முடியான அங்க சொல்லப்பட்டிருக்கு. அங்க சொல்லப்பட்ட அங்க இருந்த அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாது கூனியா இருந்த. பண்ணி பாருங்க, மேலேயே பார்க்காது, குனிஞ்சதான் இருக்கும். அதுபோல உலகத்துல பாரு அநேகர் கட்டப்பட்டு கீழே தான் பாக்குறாங்க. மேலே பரலோகத்தை பார்க்கணும், தேவனை பார்க்கணும். அநேக கயிறுகள் இருந்தாலும் தேவன் அதை அவிக்க வல்லவர், அவித்துடுவார். அவர் சொன்னாரு அவித்து விட வேண்டியது இல்லையா? நீங்க அநேக கயிறுகள் மாய கையில கட்டப்பட்டிருந்தாலும் சரி, துர்மாருடைய கைகளால் கட்டப்பட்டிருந்தாலும் சரி, விசுவாச அறிக்கை எடுங்க. துர்மாருடைய கயிறுகளை அடுத்த சொல்றாரு. அவர் தாவீது சொல்றாரு, நான் தப்பித்து கடந்து போவேன்னு சொல்றாரு. நீங்க சொல்லி ஜெயத்தை படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.